போட்டி போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தாம்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதாயா எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. கொண்டாடி போடுங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சு, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா மேனேஜர் ஆச்சு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன். அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா. இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே. பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேடா. என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்க விடுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சர சர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீங்க அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டித்தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயில ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல. ஒத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? குரங்கு மருந்து நல்ல அர்த்தம். என்ன கண்ணா, உச்சி மாமாவும் மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு. இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா, அப்படியேதான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சொரிங்க. ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே, அதானே? அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற? என்னன்னு தெரியலப்பா, நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொரியறதுதான் வாட்டமா இருக்கு. என்ன அது? அளவரப்படாத அவனிப்போம் கண்ணா. இப்ப என்ன பண்ண? ஈ விரட்டின. பழக்கமா கையாலத்தான் ஈய விரட்டுவா, இப்ப வாயாலேயே கடிக்கிறானே. என்னையா இது? ஓகேயா, மருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோன்னு தோணுதுல. சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வருவான், உன் அவன் மனுஷன்ல இருந்து மறுபடியும் குரங்கா மாறிக்கிட்டு இருக்கால. இவன் எப்ப என் மனுஷனா இருந்திருக்கிறான்? ஏலே
இப்போ உனக்கு என்ன தோணுது? கண்ணா, இந்த குற்றாலம், திருப்பதி, ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போய் சுத்தி 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 பார்க்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல, அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரே தாவலா இலங்கைக்கு போய் அங்க இருந்து ஒரே தாவலா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல ஒண்ணு பண்ணிடாதா, வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒண்ணு பண்ணிடாதா. ஐயா, நீங்க பெத்த குரங்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண அக்கிரமங்களா பழத்தை தின்றிருந்தாலும் பரவாயில்லையே, பிஞ்செல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாமியா. ஐயா, கொய்யா விடுங்க, தேங்காய்க்கு வாங்க ஐயா. உங்க பையன் என் தென்னந்தோப்பையே அழிச்சு விட்டாமையா. அவலப்படாதீங்க, ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டஈடு கொடுப்பாரு. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்பா இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. சரிங்க. குரங்குன்னா அப்படிதான் இருக்கும். சரியா. குரங்குன்னா அப்படிதான் இருப்பான். போங்க. பாத்தியாயா, முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் செலவாகும். அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் செலவாகிட்டு இருக்கு. ஓகேயா, ஐடியத்தை சொன்னேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு. எது? இந்த குரங்குக்கு கல்யாணம்? என்ன விளையாடுறியா நீ? கல்யாணத்தால ஐத்தியமே குணமாவது அவன் விஷயம் என்ன, சாதாரண விஷயம். ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. இது யாரு? பஞ்சாதியா? உட்கார சொல்லு. நான் வந்து உட்காரு. டிக்கெட். அப்பனே, ஞான் ஆண்டி பண்டாரம் எம்மிடம் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் மட்டுமே உண்டு. அப்புறம் டிக்கெட்டு? நல்ல கேள்வி. யான் உலகிற்கு வரும்போது டிக்கெட் வாங்கியா வந்தோ, அல்லது உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்கியா போகிறோம்? இல்லையே சுவாமி, உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். என் அப்பன் பழனி ஆண்ட வேண்டும் வேண்டுதல் நிமித்தம் செல்கிறோம் சாமி. டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல், உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல். இல்லையா? ஓரமகர். இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுக்கிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிறேன். நீ பின்னாடி வா. நீ சீவல பெரிய ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் மாவ. ஆமா, இது பொண்ணு. ஓ பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணுல நீ படக்கூடாதுன்னு தானே உன்னை ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்ல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்துருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாரு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி,
ஆத்த அரி கொடுத்த எங்க இவன் கூட நீ அழகின ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல வீட்டு ஓட்டு மேல மதில் சுவருக்கு மேல அடிச்சி அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சான். ஐயோ, என்ன ஆனாலும் சரி இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கவே கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கிறேன்னு என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? டேய் ஒச்சு, மரியாதையா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவிங்கடா, அவுத்துட்டீங்களேடா. மாமா என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே மாமா. ஆசீர்வதிக்கிறேன். வாத்து என்ன விலை? என்ன கிண்டல? இத பார்த்தா உனக்கு வாத்து மாதிரி தெரியுது. நான் என்ன வாத்து நான் சொன்னேன்? வாத்துக்கும் கோழிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? முட்டா மூலி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதிக்கு ஏன் கற்பூர வாசனை தெரியணும்? அப்படி தெரிஞ்ச நாட்டுக்கு என்ன லாபம்? ஜனங்களுக்கு என்ன முன்னேற்றம்? இதை நீ சொல்லல, நான் துவைக்கிற துணி மேல ஆன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். குட் மார்னிங். இந்த மறுவானிங் சார். என்னையா வெறுவா கிட்ட வேலை பாக்குறீரு? வாவே. நாட்டுக்கோழி நாலு நல்லதா தொட பருமனா பாத்து எடுத்துக்கிறேன். பருவத்து பொட்டியல்ல வெண் புடிச்சு வச்ச மாதிரி தொட பதமா ருசியா இருக்கும். யோ, நான் கோழி சொல்லுறேன். இந்த பொடி. ஆமா, இவ்வளவு கோழி எதுக்கு? கடை விரிச்சு விக்க ஆற பாரு. வில்லாதி வில்ல வீராதி வீர வீட்டுக்கு வராரு. அது ஆறு புள்ள. இந்த சில்லாவே அறிஞ்ச பேரு. ஆனா ஆரும் பார்க்காத 6 அடி ஆளாக்கும் அவரு. வாவே, நான் வாசிச்சா அவருக்கு பிடிக்காத. இந்த நீ வாசி. குருமாடு 2 குடுக்கீங்களா? என்ன புள்ள தாங்கொலையில கீரைய வச்சுக்கிட்டு அயல் வீட்டுல கேட்ட கதையா இருக்கு. ஆமா, ஆட்டுக்காரி உனக்கு எதுக்காடு? குழம்பு பண்ணி கும்பி நிறைய ஒயிலாவோட ஆடுக புல்லு திங்கவும் புழுக்க போடவும் தான். பொங்கி தின்ன இல்லவே. எங்க அப்பா 2 குறும்பாடுத்துங்கிற மயிரா இது பார்த்தா அப்படி தெரியலையே. மேல கீழே பார்க்காம வியாபாரத்தை பாரு. ஆமா, விருந்துக்கு வரது ஆறுல சொல்லக்கூடாதத சொல்லுத. சேடையா சிந்திச்சுக்கோ. 6 3 9 எழுத்தா அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா முதல் 2 எழுத்து. ஆணுக்கு தேவையான நடுவெழுத்து. புளிய மரத்து சொந்தக்கார முதல் எழுத்து. பெருமாளோட அவதாரம் கடை எழுத்து. என்ன தலை சுத்துதா? இன்னும் இருக்கு கேளும். மீன் பறந்த ஊர்க்கார 3 எழுத்து பேர்க்கார என் ஊசருக்கு காவக்கார. கொஞ்ச நேரத்துல என்ன இப்படி போட்டு குழப்பி விட்டியப்ல. குழம்பு ருசிக்கும், குழம்புனாத புத்தி தெளியும். வாரேன். கெட்டிக்க போறவ என்ன பாடுபட. பாப்பா ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்ட கொட்ட பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பாத்தாச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய. ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமாட்டா அடிப்பான் வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கயட்டுவியா? இப்ப பாரு. ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல 3வது ஆளு? பாண்டி பாண்டி, சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு. விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிறேன்?
ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. போ. பாண்டி சுத்தமா உருவிட்டியே, ஒரு அரை கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை இவ்வளவு நாளா பாண்டி நம்ம தூண்டில சிக்கலன்னா நம்ம திறமை குறைவுன்னு நான் நினைக்கல. என்ன நம்ம வலையில எங்கேயோ கிழிசல் இருக்கு, நம்ம கட்டிடத்துல எங்கேயோ ஓட்டை இருக்கு. என்ன சார் கிளிசல் ஓட்டைன்னு நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியம் பாண்டிக்கு எப்படி சார் தெரியும்? இதுக்கு பதில் கட்ட பாண்டியோட தடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. யோ என்ன இது கட்டு? பக்கம் பாசமான விஷயமாச்சு, பக்கத்துல இருந்து சொல்லலான்னு பார்த்தேன். அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட்ச் பண்ணிட்டேன். பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா, அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன். யாரோ ஒரு பப்ளிஷ் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான். அதுக்கும் இந்த கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? தேர் இஸ் பாயிண்ட் இன் இட். பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் ஒய்ஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா. அது ஐடியா சார். பொய்யான காயத்தை கட்டி பொண்டாட்டியை தாக்கன்றீரு.